உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இன்னைக்கு எல்லா வேலையும் நீதாப்பா செஞ்சாகணும். தெருக்குழாயில தண்ணி வந்திருக்கும், போய் குடத்தை எடுத்துட்டு போய் தண்ணியை பிடிச்சிட்டு வா. தெருக்குழாயில போய் தண்ணி பிடிக்கணுமா? நானா? ஆமா, நீதாம்மா பிடிக்கணும். இதெல்லாம் காலையில டெய்லி இந்த வீட்டுல நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்க வேலைதான். ஏ பேச்சு, இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்ல? வீட்டுக்குள்ள இருக்கிற வேலையெல்லாம் செய்ய சொன்ன சரி, இப்ப வெளியெல்லாம் எதுக்கு வேலை செய்ய சொல்ற? அதுவும் வந்த முதல் நாளே வா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, கடமைனா கடமை தானே. அது வீட்டுக்குள்ள இருக்கிறதா வெளியில போய் வேலை செஞ்சா என்ன? எல்லா வேலையும் தான் செஞ்சாகணும். ஏய், ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாதுடி. உங்க அம்மா அநியாயத்துக்கு மாமியாரா மாறிடுச்சு. சும்மா இருக்க மாட்டீங்க? என்ன செய்ய முடியுமா முடியாதா? முடியாதுன்னா தாராளமா சொல்லிருமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகே ஓகே. இப்ப என்ன, தண்ணி எடுத்துட்டு வரணும் அவ்வளவுதானே? எடுத்துட்டு வந்துட்டா போச்சு. நான் போயிட்டு வரேன். நான் பாத்துக்கிறேன். வள்ளி என்ன பண்றான்னு தெரியலையே. என்ன ஃபுல் ரிங் போது எடுக்க மாட்டேங்கிறாள? ஏமா, நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க? வீட்டுலதான் உன் மாமியாரு நாத்தனாருன்னு 3 பொம்பளைங்க இருக்காங்கல்ல. அதானே, வீட்டுக்கு வந்து முழுசா ஒரு நாள் கூட அவள, அதுக்குள்ளயுமா தண்ணி தூக்க அனுப்பிட்டாங்க? இங்க பாருங்க, எங்க வீட்டு வேலையை நாங்க யார் வேணாலும் செய்வோம். நீங்க உங்க வேலையை பாருங்க. அப்படி போடு. பேச்சியக்கா மருமகனா கொக்கா என்ன? நல்ல குடும்பத்துக்கு ஏத்த மருமகளா தான் அமைஞ்சிருக்கா. பேச்சியக்காக்கு நீ தான் கரெக்ட். நீயே புடிச்சிட்டு போ. என்னது இது, புது நம்பரா இருக்கு? ஹலோ தலைவரே, நான் ராஜா கிளி பேசுறேன். இது என் ஒய்ஃபோட நம்பர் தலைவா. தலைவா, ஒரு செமையான மேட்டர் ஒண்ணு மாட்டி இருக்குது. இன்னைக்கு எங்க வீட்டுல என்ன நடந்தது தெரியுமா? என் பொண்டாட்டியோட என் அம்மா, அதான் என் மாமியாரு, வள்ளிய தண்ணி கூட தூக்கிட்டு வர வச்சுட்டாங்க. இடியட். அவள் தண்ணி கூட தூக்க வச்சா எனக்கு என்ன, அம்மையா இருக்க வச்சா எனக்கு என்ன? நீ எதுக்கு சம்மந்தம் இல்லாம அவங்க பண்றதை என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? ஐயோ தலைவா, டென்ஷன் ஆகாதீங்க. கூல் கூல். உங்களுக்கு சம்மந்தம் இருக்கிறதுனால தானே கால் பண்ணேன். விஷயம் என்னன்னா, வள்ளி தண்ணி குடம் தூக்கிட்டு இருக்கும் போது வேலை வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணா. தலைவா, அதை நான் ஏன் 2 கண்ணாலேயே பார்த்தேன். யோ, நீ கண்ணால பார்த்தல யாருக்கே வேணும்? ஆதாரம் இருக்கா? அதான் தலைவரே இல்ல. என் போன் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு தலைவா. இல்லனா ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன். ஏய், முன்னாடி ஒரு வீடியோ அனுப்பி வச்சிருந்தேன், அதுல தெரிஞ்சு போச்சு உன்னோட லட்சணம் என்னதுன்னு. சும்மா ஃபோன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாம உருப்படியா ஏதாவது ஒரு எவிடன்ஸ் ரெடி பண்ண பாரு. நான் சொல்றத நம்புங்க தலைவரே. அவங்க 2 பேரும் நடிச்சு நம்மள ஏமாத்திட்டு இருக்காங்க தலைவரே. டேய், அவங்க ஏமாத்தணும் எனக்கு நல்லா தெரியும்டா.
ஆனா எனக்கு தேவையானது எவிடன்ஸ். அது இல்லாம எனக்கு கால் பண்ணது சரியா? புரிஞ்சுதா? வேடா போன அவமானம். மா மா ம் வள்ளியும் வேலனும் நம்ம 2 பேரும் நல்லா வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்கம்மா. அந்த வள்ளி அங்க வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காமா. அந்த வேலை கூட சேர்த்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கானா. டேய், நீயும் இதே தான் சொல்லிட்டு இருக்க. ஆனா வள்ளி அப்படியெல்லாம் செய்யற மாதிரி எனக்கு ஒண்ணும் தெரியலையே. அது மா அவ என்கிட்டயும் ரத்தனத்துக்கிட்டயும் நல்லா தானே பேசிட்டு இருக்கா. மா நீ என்னமா சொல்லிட்டு இருக்க? நான் சொல்ற நம்புமா நீ. அவங்க ஏமாத்திட்டு இருக்காங்கம்மா. டேய் ரத்னம், ஆ? என்னப்பா அசோசியேஷன் மீட்டிங்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? எதுவும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. ம். ஆனா உன் முகத்துல ஏதோ சோகம் தெரியுதேப்பா. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. வர வழியில வள்ளிய பார்த்தேன். என் மனசே நொந்து போயிடுச்சுக்கா. ஏ என்ன வள்ளிக்கு என்னாச்சு ரத்னம்? அந்த வேலு பைய வள்ளிய ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. என் பொண்ணை போய் தண்ணி குடத்தை தூக்க வைக்கிறான். அவ சின்ன வயசுல இருந்து ஒரு வேலை கூட செய்யாம இந்த வீட்டுல ராணி மாதிரி வாழ்ந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு போய் தெருவுல நின்னு தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்ததும் என் ஈரக்குலைய நடுங்கி போயிடுச்சுக்கா. ஆனா அவ என்னடான்னா பெரிய மனுஷி மாதிரி எனக்கு ஆறுதல் சொல்றாக்கா. குழந்தைங்க எல்லாம் டக்கு டக்குன்னு வளர்ந்து பெரிய மனுஷி ஆயிடுறாங்க. ஆனா நாம தான் இன்னும் அவங்கள குழந்தையாவே நினைச்சுட்டு இருக்கோம். வரேன்க்கா. அம்மா ம். மாமாவை வள்ளி ஏமாத்தி அனுப்பி விட்டுருக்காமா. கண்டிப்பா அவ இதெல்லாமே பிடிச்சி போய்தாம்மா பண்ணிட்டு இருக்கா. அவ வேலும் கூட முழு சந்தோஷமா தான் இருக்கா. டேய் இல்லடா, கண்டிப்பா அவ ரத்தனத்தை மீறி எதுவுமே பண்ணிட மாட்டா. இப்ப கூட ரத்தன மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு தான் ஏதாவது சமாதானம் சொல்லி அனுப்பியிருப்பா. ரேணுகா, பேசு பேசு. சொல்லு ரேணுகா. மேடம், எனக்கு என்னமோ வள்ளி உங்களை நல்லா ஏமாத்திட்டு இருக்கான்னு தோணுது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.